அன்னதானத்தில் பாண்டவரில் ஒருவரான பீமன் முனிவர்களுக்கு அன்னதானம் செய்தான். அதற்காக அவர்களை வற்புறுத்தி அதிகம் சாப்பிட வைத்தான். மறுப்பவர்களை திட்டி அவமானப்படுத்தினான். இதன் காரணமாக சாப்பிட வருவோரின் எண்ணிக்கை குறைந்தது. ஒருமுறை கிருஷ்ணர் இது பற்றி பீமனிடம் விசாரித்தார். கிருஷ்ணா, 300 400 என வந்தவர்கள் 30 40 குறைந்து விட்டனரே என வருந்தினான். சரி, அன்னதானத்தை நான் கவனிக்கிறேன். பக்கத்து மலையில் கந்தமாதன மகர்ஷி என்பவர் நீண்ட காலம் தவம் இருந்து வருகிறார். அவரை சந்தித்தால் தீர்வு கிடைக்கும் என்றார். பீமனும் அவரை சந்திக்க போனான். மகரிஷியின் உடம்பே பொன் போல ஜொலித்தது. ஆனால் வாயை திறந்து பேசினால் துர்நாற்றம் வீசியது. மகரிஷியே, ஏன் இந்த கொடுமை உங்களுக்கு என கேட்டான் பீமன். பீமா, நான் முற்பிறவியில் அன்னதானம் செய்தேன். அந்த புண்ணியத்தால் இந்த பொன்னுடல் கிடைத்தது. ஆனால் சாப்பிட வருவோரை வற்புறுத்தி அதிகம் சாப்பிட வைத்தேன். மறுத்தவர்களை திட்டினேன். இதனால் இக்கொடுமைக்கு ஆளானேன். பகவான் கிருஷ்ணரால் அனுப்பப்பட்ட உன்னை கண்டதால் இனி பிரச்சனை தீரும் என தெரிவித்தார். மனம் திருந்திய பீமன், கிருஷ்ணா, இன்று முதல் தானம் அளிக்கும் போது கர்வம் சிறிதும் இல்லாமல் இனிமையுடன் பேசுவேன் என தெரிவித்தான்.